இந்த அன்பும் நன்றி உணர்வும் என்ன ஒரு எதிர்மறை விஷயம் நம்மளோட வாழ்க்கையில இருந்தாலும் அதை இல்லாம பண்ணிடும். அது எந்த ஒரு உருவம் எடுத்திருந்தாலும் சரி, அதை இல்லாம பண்ணிடும். உங்களுக்கு என்ன ஒரு நோய் வந்திருந்தாலும் சரி, நம்ம நன்றி உணர்வோடும் அன்போடும் இருந்தோம்னா அது எல்லாமே சரியாகிடும் சொல்லியிருக்காங்க. எல்லாருமே எப்பயுமே கேட்குற ஒரு கொஸ்டின் தான் இது, ஓகேவா? இப்போ நான் என்னோட எண்ணங்களை சரியா நினைச்சா என்கிட்ட இருக்கிற நோய்கள் சரியாகிடுமா? என்னோட எண்ணங்களை நான் சரியா யோசிச்சா கண்டிப்பா முடியும்னு சொல்லியிருக்காங்க. கேத்தி காட்மனோட பர்சனல் ஸ்டோரி தான் இப்போ நான் சொல்ல போறது. இவங்களுக்கு மார்பக புற்றுநோய் இருந்திருக்கு. ஆனா இவங்களோட எண்ணங்கள் எல்லாமே இவங்களுக்கு முழுசா குணமாகிடுச்சு இந்த புற்றுநோய். இவங்க அதை மனசார நம்புறாங்க. இவங்க டெய்லியுமே தினமுமே எனக்கு இந்த புற்றுநோய் குணமாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நன்றி சொல்றாங்க. இதை இவங்க மனசார நம்பிக்கையோட நம்புறாங்க. பண்ண ஒரு விஷயம் என்னன்னா, நகைச்சுவையான திரைப்படத்தை பார்த்துட்டே இருப்பாங்க. எப்பயுமே இவங்க சிரிச்சுட்டே தான் இருப்பாங்க. இவங்க அவங்க வாழ்க்கைக்குள்ள ஒரு அழுத்தம்ன்ற ஒரு விஷயத்த கொண்டு வரவே இல்லை. ஏன்னா இந்த அழுத்தம் தான் எல்லாத்துக்குமே முக்கியமான காரணம். அதனால அந்த விஷயத்த இவங்க வாழ்க்கைக்குள்ள கொண்டு வரல. 3 மாசம் கழிச்சு இவங்களுக்கு புற்றுநோய் குணமாகிருச்சு. எந்த ஒரு கீமோதெரப்பி எந்த ஒரு விஷயமே இவங்க பண்ணல அதுக்காக. ஆனா குணமாகிருச்சு. இவங்களோட கதையில இருந்து 3 சக்தி வாய்ந்த விஷயம் என்னன்னு சொல்லலாம்னா, நன்றி உணர்வோட சக்தி அதுதான் குணப்படுத்துச்சு. அதே மாதிரி அவங்களோட நம்பிக்கையோட சக்தி அவங்க ஆல்ரெடி அவங்க கிட்ட இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம். 3வது, அவங்க எப்பயுமே சிரிச்சுட்டே இருந்தாங்க, ஆனந்தமா இருந்தாங்க. இந்த 3 தான் இவங்களுக்கு குணமாகறதுக்கு காரணமா இருந்துச்சு.